நம்ம சமைக்கும்போது கையில் பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் குக்கிங்க்குலாம். அப்போ அதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு துடுப்பு எடுத்துக்கோங்க. துடுப்பில் இந்த மாதிரி ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டுருங்க. இப்படி கிராஸாக அந்த கேமராவை மறைக்காத மாதிரி இப்படி கிராஸாக போட்டு விட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிற்கும். இன்னும் ஒரு 2 ரப்பர் பேண்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு கிராஸாக இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் முன்னாடி பின்னாடி 2 ரப்பர் பேண்ட் போட்டுக்கேன். இப்போ கிராஸாக நல்லா நாங்கள் தூக்கி நிறுத்தினா கூட அப்படியே விழாது ஃபோனு, இப்படியே இருக்கும். இதை வந்து தூக்கி இப்போ இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா சமையலும் தெரியும். இருங்க நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே இந்த துடுப்பை நுழைச்சி வச்சுட்டோன்னா உள்ள கிச்சன் எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணும்னா இந்த டப்பாவை ஹைட் ஆக்கிக்கலாம். இப்போ இன்னும் ஹைட்டு வேணுங்கிறதுக்காக இந்த டப்பாவை தூக்கி இது மேலே வச்சுருக்கேன். பாருங்கள் மேலே இருக்குது தெரியுது. இன்னும் கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு இது தெரியும்னா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. என்ன வேணால் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணால் இவ்வளோ தூரம் இருக்கும். அடுப்புலேருந்து டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கும் தெரியும். அடுப்புலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால சூடும் ஏறாது ஃபோனுக்கு. நீங்கள் சமைக்கிறதும் நல்லா தெரியும். கையில் தூக்கிட்டு அலைய வேண்டாம். இதுதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.